கண்மணி, கண்மணி எங்க இருக்க? கண்மணி இந்த காட்டுக்குலாம் வந்திருக்க மாட்டா. நம்ம வேற எங்கேயாவது போய் தேடலாம். சரி. கண்மணி யாரும் கடத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. கண்மணி ஒருவேளை இந்த காட்டில் இருப்பாளோ? நான் கண்மணியை தேடி போறேன். கண்மணி, கண்மணி எங்க இருக்க? அண்ணி நிக்கினாக்கே எல்லாம் மறந்து போச்சு. நாம அவ சொல்றதை கேட்டு இங்க தேடிக்கிட்டு இருக்கோம். இல்ல நீ நம்ம போறது கரெக்டா தான் இருக்கும். எனக்கு என்னமோ அந்த மொட்டை கிழவிதான் கண்மணியை கடத்திருப்பாருன்னு தோணுது. சொந்த அம்மா எப்படி மகளை கடத்துவாங்க? இல்லக்கா, இந்த கிழவி பண்ணாலும் பண்ணியிருக்கோம். இந்த காட்டுக்குள்ள நீங்களே என்ன பண்றீங்க? நீங்க எப்படி அங்க வந்தீங்க? நான் இங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். அக்கா, கண்மணியை காணோம். என்ன சொல்ற? கண்மணியை காணுமா? கண்மணிக்கு நிச்சயதார்த்தம்லாம் வைக்க போறேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்களே எங்க வீட்டுக்கு வந்து. ஆமாக்கா, இப்ப கண்மணி காணும். நீங்க தேடுறீங்களா? நானும் உங்க கூட வரேன். நாம தேடி எப்படி அவளை கண்டுபிடிக்க முடியும்? நாம மட்டும் தேடல ஹர்ஷிகா. அங்க இன்னொரு பக்கம் ராஜஸ்ரீ அக்கா, நெட்டஸ்ரீ, அகிலாலாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேத்ரா மாப்பிள்ள எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கா, இந்த காட்டுல தான் கண்மணி இருக்காளா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த காட்டுல தான் அவன் இருக்காளாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த காட்டுல தான் நாங்க தேட வந்திருக்கோம். இல்ல ஹர்ஷிகா, எனக்கு என்னமோ இந்த காட்டுல தான் கடத்திருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா நேக்கடவே மித்ராவையும் வருஷனையும் கடத்தினவங்க கூட இந்த காட்டுல தான் அவளை ஒழிச்சு வச்சிருந்தாங்க. சரி வாங்க, அப்ப நம்ம தேடுவோம். பாவம் கண்மணி, இப்ப அவன் எங்க எப்படி இருக்கானே தெரியல. நான் தூக்கி வளர்த்த பிள்ளை இப்ப எங்க இருக்கானே தெரியல. கவலைப்படாதீங்கக்கா, நம்ம கண்டிப்பா அவளை தேடி கண்டுபிடிச்சிருவோம். கண்மணி இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அந்த நம்பிக்கையில தான் ஹர்ஷிகா நானும் இருக்கேன். நான் இப்ப ஆள்றதுனால ஒன்னாகாது. வாங்க நம்ம கண்மணியை தேடுவோம். மேடம் சொன்ன வேலையை கரெக்டாக செய்யுங்க. கரெக்டாக பண்ணிடலாமே. இது நமக்கு 5வது ப்ராஜெக்ட். நம்மளை ஜாமீனில் எடுத்து நமக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம், நம்ம எங்கேயோ போயிடுவோம். அந்த மித்ராவும் அந்த வர்ஷினியால் தான் நம்ம இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தோம். இப்போ வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு தன்சிகா. இவங்க 3 பேரையும் நம்ம சும்மா விடக்கூடாது. முதல்ல இந்த ப்ராஜெக்டை முடிப்போம், அதுக்கடுத்து அவங்க பார்த்துக்கலாம். அதுவும் கரெக்டு தான். நம்ம வேலை கரெக்டாக நடக்குது. ஐயோ, இங்க தண்ணி போகுது. நம்ம இதில் எப்படி நடந்து போவோம்? அண்ணி இங்க வாங்க, பார்த்து போங்க. நீ ஜஸ்ட் மிஸ். நிக்கல மட்டும் பிடிக்கலன்னா அவ்வளோதான். அப்படியே போய் மழையில இருந்து கீழே விழுந்திருப்பீங்க. இங்க இருந்து அந்த பக்கம் போனோம்னா நம்ம குதிச்சு தான் போகணும். ஏம்மா, உனக்கு வயசு கம்மிம்மா, நீ குதிச்சிருவ. எங்களுக்குலாம் வயசாயிருச்சுமா. ஆமா, நிக்கா, என்னால குதிக்க முடியாது. அதெல்லாம் குதிக்கலாம். இப்ப பாருங்க நான் எப்படி குதிக்கிறேன்ட்டு. ஐயோ, எனக்கு வேற பயமா இருக்கேன். நான் வேற கொஞ்சம் குண்டா இருக்கேனே. பயப்படாதீங்க, நீ வாங்க. அக்கா குதிச்சு வாங்க, நமக்கு டைம் இல்ல. அண்ணி என்னை காப்பாத்துங்க. ஐயோ அண்ணி, தண்ணியில அடிச்சுட்டு போறாங்களே. இப்ப என்ன பண்ண நிக்கலா? இப்ப என்ன பண்றது? அண்ணி அப்படியே கீழே போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது நிக்கலா? வாங்க, நாமளும் கீழே போய் அண்ணி தேடுவோம். கடவுளே, எங்க அக்காக்கு எதுவும் ஆகக்கூடாது. வாங்க சீக்கிரம் போலாம். இப்போ நாங்கள் எப்படி கண்மணி கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி நேத்ராணியும் காப்பாற்ற போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் மக்களே, நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மனிஷாந்தா காட்டுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.